கிரேஸ் டபர்னக்கிள் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். திங்கட்கிழமை ஆடி மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பொறுப்பும் மேலான இலக்கும். இன்றைய தியான வசனம் தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. தியானம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்கும்படி புத்திமதி கூறியதைப் போலவே நாமும் இக்காலத்திலே வேறு சிந்தையாய் இருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கூற வேண்டும். உலக நீதி நியாயங்களை பேசாமல், வீணான தர்க்கங்களை உண்டு பண்ணாமல் நாம் தேவ நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் படிக்கல்ல, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி முடிக்கும்படியாக கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அறிய முன்பு நாம் உலக நீதியையும் மனித நேயங்களையும் பேசின நாட்கள் இருந்தது. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கின்றவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடு பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்திருக்கின்றார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியையை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. எனவே கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் மேலான இலக்கையும் நோக்கி முன்னேறுங்கள். ஜெபம் செய்வோம். மேலான நோக்கத்துக்காக என்னை அழைத்த தேவனே, நீர் எனக்கு தந்த மேன்மையான இலக்கை யாரும் பறித்துக்கொள்ள இடம் கொடுக்காமல் அன்போடு சத்தியத்தை கை கொண்டு நடக்க எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.